சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட் கிடையாது. ஸ்டாலின் அதிரடி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தொகுதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நிலையில் அக்கட்சியின் 12 எம்எல்ஏக்களுக்கு இந்த முறை மீண்டும் சீட் கொடுக்கக்கூடாது என திமுக தலைமை அழுத்தம் கொடுத்தமா சொல்லியிருக்கு. இதில் வேடிக்கை என்னவென்றால், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கே சீட் கொடுக்கக்கூடாது என திமுகவினர் மல்லு கட்டி தலைமையிலுமே சொல்லிவிட்டதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் சொல்லப்படும். நேற்று கூட தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் தேதி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அரசியல் கட்சிகளின் கூட்டணி தொகுதி உடன்பாடு குறித்து ஆலோசனைகளை நடத்தி சில கட்சிகள் இறுதியும் செய்துவிட்டன. திமுக கூட்டணியில் 22 கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அமைச்சரவையில் இடம் தர வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வச்சாங்க. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்து விடுமோ என்ற நிலையும் இருந்தது. ஆனால் ப. சிதம்பரம் தலையிட்ட இந்த கூட்டணியை 28+1 ராஜ்யசபா என உறுதி செஞ்சார். இதனைத் தொடர்ந்து தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தானது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவற்றில் 18 தொகுதிகள் வென்றது. இந்த 18 எம்எல்ஏக்கள் தற்போது மீண்டும் சீட் கேட்டு வருவதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அவர்களில் 12 பேருக்கு மீண்டும் சீட் கொடுக்கக்கூடாது என திமுக காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கடி கொடுப்பதா உறுதிப்பட தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்து திமுக தரப்பில் இருந்து சில நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியோடு ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருந்து வந்தது. தலைமை ஒற்றுமையாக இருந்தாலும் நிர்வாகிகளிடையே மோதல் போக்கு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் செயல்பாடு குறித்து திமுக தலைமையின் வியூக குழுக்கள், உளவுத்துறை ஆகிய தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வேவில் அவர்களுக்கு எதிராக இருக்கு. எனவே இந்த தொகுதிகளில் திமுக வேட்பாளரை களமிறக்க முயற்சி நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அதிருப்தி லிஸ்ட்ல செல்வ பெருந்தகையின் பெயரும் இருக்கு. செல்வ பெருந்தகைக்கு சீட் கொடுக்கக்கூடாது என திமுக நிர்வாகிகள் தற்போது ஸ்டாலினிடம் மன்றாடி கொண்டிருக்காங்க. இதனால் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே பெரும் அமுடிதுமுடி நடப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.